ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள். பதம் 18. நிருணாம் சாதாரணோ தர்ம சவிசேஷஸ்ச யாத்ருஷ ஸ்ரேணீனாம் ராஜர்ஷீனாம் ச தர்ம கிருச்ரேஷு ஜீவதாம். மொழிபெயர்ப்பு. மனித சமூகத்தின் பொதுவான சமய ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடியது என்னவாக இருக்கும்? மேலும் மக்களின் வர்ணாசிரம கடமைகளை பற்றியும் சமூக மற்றும் அரசாளும் பிரிவினரை பற்றியும் துன்பத்தில் உள்ளவனுக்குரிய மத கடமைகளையும் தயவு செய்து விவரிக்க வேண்டும். பொருளுரை. மனித குலத்திற்கே பொது சமயமாக இருப்பது பக்தி தொண்டாகும். பக்தி தொண்டில் மிருகங்களையும் கூட இணைத்து கொள்ளலாம். பகவான் ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ ஹனுமான் இவ்விஷயத்தில் மிகச்சிறந்த உதாரணமாவார். ஏற்கனவே நாம் விவாதித்திருப்பதைப் போல பகவானின் உண்மையான பக்தருடைய வழிகாட்டலின் கீழ் ஆதிகுடி மக்களும் மிருகங்களும் இருப்பார்களானால் இவர்களையும் கூட பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த முடியும். ஸ்ரீ நாரத முனியின் வழிகாட்டலால் காட்டிலுள்ள ஒரு வேடன் மிகச்சிறந்த ஞானம் பெற்று பகவத் பக்தராக மாறினார் என்று வரலாறு ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. எனவே பகவானின் பக்தி தொண்டானது ஒவ்வொரு ஜீவராசியாலும் சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகும். வெவ்வேறு நாட்டு சூழ்நிலைகளையும் வேறுபட்ட பண்பாட்டு சூழ்நிலைகளையும் மையமாக கொண்ட மத ஒற்றுமையானது மனிதனின் இழிவான மதம் அல்ல, மாறாக அது பக்தி தொண்டிற்குரிய அடிப்படை கொள்கையாகும். ஒரு குறிப்பிட்ட மத கொள்கை பகவானின் பரமான நிலையை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதனை பின்பற்றுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத தலைவரால் வரையறுக்கப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். அத்தகைய மதப்பிரிவின் தலைவர் ஒருபொழுதும் பரமான தலைவராக இருக்க முடியாது. ஏனெனில் சூழ்நிலைகளால் அனுமானிக்கப்பெற்ற அத்தகைய தலைவர் ஒருவர் சில தவங்களை மேற்கொண்ட பின் தலைமை பதவிக்கு வருகிறார். ஆனால் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதன் மூலமாக தலைவராக வரவேண்டிய அவசியம் பரமபுருஷ பகவானுக்கு இல்லை. ஜீவாதார கொள்கைகளை பின்பற்றும் வர்ணாசிரம கடமைகளும் கூட பக்தி தொண்டனின் கொள்கைகளையே சார்ந்திருக்கின்றன. ஒருவன் தனது வர்ணாசிரம கடமையின் பலன்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக அளிப்பதன் மூலமாகவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடையலாம் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பகவானின் பக்தி தொண்டிற்குரிய விதிகளை பின்பற்றும் மக்களை ஒருவராலும் ஒருபோதும் கஷ்டத்தில் ஆழ்த்திவிடவே முடியாது. இதனால் கஷ்டப்படும் மதம் என்று கேள்விக்கு இடமில்லை. மிகப்பெரிய அதிகாரியான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் இப்புத்தகத்தில் விளக்கப்பட இருப்பதைப் போல பகவானின் இந்த பக்தி தொண்டு வேறுபட்ட தோற்றங்களில் அளிக்கப்பட்டாலும் இதை தவிர வேறுமில்லை. ஹரே கிருஷ்ணா.